என் அன்பு குழந்தையே, உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீ வருத்தப்படுகிறாய் அல்லவா? என் செல்லமே, உன்னுடைய மன உணர்வுகளை உணர்ந்து கொண்டுதான் உன் அப்பன் இப்பொழுது உன்னோடு பேச வந்திருக்கிறேன். என் செல்லமே, உன்னுடைய மனதிற்குள் இப்பொழுது என்ன இருக்கிறது என்று இந்த அப்பனிடத்தில் சொல்லிவிடு. என் செல்லமே, வாழ்க்கை என்பது எத்தனையோ சந்தோஷங்கள் வருகிறது, எத்தனையோ கஷ்டங்கள் வருகிறது. எல்லாவற்றையுமே நான் கடந்து வரத்தான் செய்கின்றேன். சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தில் கூட சில நேரங்களில் என்னுடைய மனதிற்குள் ஒரு வெறுப்பு வந்து விடுகிறது. அந்த வெறுப்பிற்கு காரணம், என்னதான் நாம் வாழ்க்கையில் இருந்தாலும் நமக்கு மிக பிடித்த உறவு நம் அருகில் இல்லை என்பதுதான் அந்த வெறுப்பு. எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு நடுவிலே நான் நிம்மதியாக வாழ முடியவில்லை என்று நீ குழப்பத்தில் இருக்கிறாய் அல்லவா? இந்த உறவு பக்கத்தில் இல்லை, கருத்து வேறுபாடுகளில் இருக்கின்றது என்று நினைக்கும் பொழுது மனதிற்குள் நம்மோடு நன்றாக பேசிக்கொண்டிருந்தாலும் சில வார்த்தைகள் வரும் பொழுது அங்கே பிரச்சனைகள் வந்து விடுகிறது. இது இன்று சரியாகும், நாளை சரியாகும் என்று நினைத்தேன். பிரச்சனை வளர்ந்து வளர்ந்து கொண்டுதான் சென்று கொண்டிருக்கிறதே தவிர இதற்கு முடிவே இல்லை என்பது போல நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு எல்லாமே வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது, ஆனால் இந்த ஒன்று மட்டும் வாழ்க்கையில் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்துவிட்டது. நான் இந்த வாழ்க்கையை வெறுக்கவில்லை, நிச்சயமாக நான் வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னுடைய உயிரான உறவின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னை தவறாக நினைக்கும் பொழுது என்னால் இதனை ஜீரணிக்க முடியவில்லை. அப்பனே, அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை ஒருமுறை என்னிடத்தில் சொல்லிவிட மாட்டாயா? எனக்கு அது தெரிந்துவிட்டால் சற்று என்னுடைய மனதிற்கு ஆறுதலாக இருக்கும். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் உண்மையை மட்டும் சொல்லிவிடு. அப்பனே, நான் உன்னை நம்பித்தான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று என் பிள்ளை நீ மனதிற்குள் நினைத்தாய் அல்லவா? என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற இந்த கவலைக்கு இன்று உன் அப்பன் தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன். நீ நினைக்கின்ற உன்னுடைய உயிரான உறவு உன்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் என்று அவனுடைய எண்ணம் இப்பொழுது உன்னை பற்றி என்னவாக இருக்கிறது, இனிமேல் இந்த வாழ்க்கையை அவர் எப்படி நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதையும் இந்த அப்பன் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லி விடுகிறேன். என் செல்லமே, இதை கேட்ட பிறகாவது நீ உன்னுடைய மனதில் நல்லதொரு தெளிவை கொண்டு வர வேண்டும். அப்பன் சொல்கின்ற அத்தனையும் நிதர்சனமான உண்மைகள். நான் ஒருபோதும் உன்னிடத்தில் எந்த ஒரு பொய்யையும் உன்னுடைய ஆறுதலுக்காக சொல்ல மாட்டேன். அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது என்பதைத்தான் உன்னிடத்திலே சொல்வேனே தவிர ஒருபோதும் நடந்த கற்பனை கதைகளை எல்லாம் அப்பன் உன்னிடத்திலே சொல்ல மாட்டேன். என் தங்கமே, இன்று சொல்கின்ற ஒவ்வொன்றும் சத்திய வாக்கு. உன்னுடைய உயிரான அந்த உறவின் மனதில் இருக்கின்ற உண்மைகள் உன்னிடத்திலே வெளிப்படுத்தப் போகிறேன். என் தங்கமே, அவரின் மனதில் என்ன இருக்கிறது தெரியுமா? பிரச்சனைகள் அடிக்கடி வருகிறது. ஒரு முறை பிரச்சனைகள் முடியும் பொழுது மீண்டும் மறுமுறை வேறு பிரச்சனைகள் வந்து விடுகிறது. இதுபோல மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மீண்டும் ஏதாவது ஒரு புதிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டு விடுகிறது. அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்து எப்படியாவது சமாதானப்படுத்தி வெளியில் வந்தால் அடுத்த பிரச்சனை வந்து விடுகிறது. வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று கிடைக்கவே மாட்டேன் என்கிறது. இதுபோல நிம்மதி இல்லாமல் எத்தனை காலங்கள் வாழ்ந்துவிட முடியும் என்று எண்ணிதான் அங்கே அவர் கவலை போட்டு கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, நீ அவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது அவர் மனதில் என்ன உணர்வுகள் இருக்கிறது என்பதையும், பேசுவதற்கு சரியான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை என்பதையும், தான் நினைப்பதை தன் வாயில் சொன்னால்தானே அவர்களுடைய எண்ணங்கள் என்னவென்பது மற்றவர்களுக்கு புரியும். நமக்கு அதை பேசுவதற்கான வாய்ப்பே கிடைக்கவில்லை என்றால் நம்மால் எப்படி நம்முடைய உணர்வுகளை வெளிக்காட்ட முடியும் என்று மனதிற்குள் ஏக்கமும் அவர்களிடத்தில் இருக்கிறது. தனக்கு சரியான மரியாதை கிடைக்கவில்லை, சரியான மதிப்பு மற்றவர்கள் முன்னிலையில் கிடைக்கவில்லை என்ற வருத்தமும் இருக்கிறது.
நீ பேசுகின்ற பொழுது என்ன பேசுகின்றோம், யாரை பற்றி பேசுகிறோம், யார் முன்னால் பேசுகிறோம் என்று எதையும் சிந்திக்காமல் பேசும் பொழுது அது அவர்களுக்கு மிகுந்த மனவேதனையை எல்லாம் கொடுத்திருக்கிறது. இதுவெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் இன்னொரு புறத்தில் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? அப்பனே, நான் எதையெல்லாம் பிரச்சனைகள் என்று ஒதுங்கி இருக்கிறேனோ, நான் ஒதுங்கி விட்டு வந்த பிறகுதான் அத்தனை கஷ்டங்களும் நமக்கு திரும்ப வருகிறது. அவர்கள் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது என்று எனக்கு புரிந்தாலும், பல கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் என்னால் ஒரு சில விஷயங்களை தவிர்க்க முடியவில்லை. வாழ்க்கையில் என்னதான் இன்ப துன்பங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து அவர்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற உறவு மிகவும் அழுத்தமான உறவு. இந்த உறவை பிரிவது என்பது என்னால் முடியாத காரியம் என்பதை இப்பொழுதுதான் நான் உணர்ந்து கொண்டேன். இது தற்காலிகமான பிரிவு மட்டும்தான், நிரந்தரமான பிரிவு கிடையாது. இப்பொழுதுதான் அவர்கள் மீது எனக்கு இருக்கின்ற அன்பு இன்னமும் அதிகமாக இருக்கிறது. அதனால் இந்த வாழ்க்கையை நான் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் வாழ்க்கையில் பாதியை தொலைத்து விட்ட பிறகு ஐயோ, நாம் பாதியை தொலைத்து விட்டோமே என்று வருந்துவதற்கு நான் விரும்பவில்லை. அதனால் மீண்டும் இந்த வாழ்க்கையை நான் தொடர விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் அவர்களை மட்டுமே குறை சொல்லி கொண்டிருக்க நான் விரும்பவில்லை. என் பக்கமும் தவறுகள் இருக்கிறது. அதனால் என் பக்கம் இருக்கக்கூடிய தவறுகளை நானே சரி செய்து அவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்திற்கு மதிப்பு கொடுக்க விரும்புகிறேன். இத்தனை நாட்களும் இந்த வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் சென்றிருக்கட்டும். இனிமேல் இங்கு எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்பனே, என் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை நீ எப்படி மாற்றினாயோ அதேபோல என்னுடைய அந்த உயிரான உறவின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களையும் நீங்கள் மாற்ற வேண்டும். உன்னுடைய அந்த உயிரான உறவு என்னிடத்திலே கேட்டுக்கொண்டது இந்த மாற்றத்தை தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, உன் மனதிற்குள் இப்பொழுது என்னென்ன எண்ணங்கள் வந்தது? உனக்குள் சிறிதளவு மாற்றங்கள் வந்தால் இன்று இந்த அப்பனிடத்திலே வந்து சொல். என் செல்லமே, உன்னுடைய உயிரான உறவின் மனதில் எத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டு இருப்பது போல உன்னுடைய மனதிலும் மாற்றங்கள் வந்தால் அது உன்னுடைய துணைக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை நீ நினைத்துப்பார். உன்னுடைய உயிரான உறவின் மனதில் எத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டு இருப்பது உனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது அல்லவா? இதுபோலதான் அவர்களுக்கு நீயும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கான பங்கு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டு உன்னை நீயே மாற்றிக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். உன் பக்கம் தவறே இல்லை என்றாலும் இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ நினைக்க வேண்டும். என் செல்லமே, நீ நினைத்தது போலவே இந்த வாழ்க்கை மீண்டும் உனக்கு சந்தோஷமாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நான் பல விஷயங்களை நடத்தி கொடுக்க போகிறேன். எல்லாமே உன்னுடைய நல்லதிற்காக மட்டும்தான் என்பதை நீ புரிந்து கொண்டால் இன்று இருக்கின்ற இந்த சூழ்நிலையை நீ நிச்சயமாக கடந்து வந்து விடுவாய். என் தங்கமே, சில விஷயங்கள் உன்னை கடந்து சென்று விட்டது என்றால் எண்ணற்ற கஷ்டங்கள், உன்னை வாட்டி வதைத்த துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். இனிமேலாவது இதிலிருந்து தப்பிக்க வழி இருக்கிறதா என்று என் குழந்தையே நீ சிந்திக்கின்ற நேரத்தில் உன்னுடைய உயிரான உறவிடமிருந்து உனக்கு நல்ல செய்தியும் வந்திருக்கிறது. எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு நடுவிலும் அதிலிருந்து அந்த பிரச்சனைகளை தாண்டி வருகின்ற பொழுதிலும் உன்னுடைய உயிரான உறவு உனக்காக எதையும் செய்ய துணிந்திருக்கிறார் என்பதை நீ நம்பி அவர்களோடு வாழ வேண்டும். என் செல்லமே, இனிமேல் உன் துணையோடு தான் நீ எல்லா விஷயங்களையும் கடந்து வரப்போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய விஷயங்களில் நீ மன தெளிவோடு எல்லாமே நம்முடைய எதிர்காலத்தை நல்லபடியாக மாற்றுவதற்காகத்தான்
உனக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது இந்த கருப்பன் என்னுடைய பொறுப்பு. மனதிற்குள் இருவரும் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை யாராலும் கெடுக்க முடியாது. உங்கள் அருகில் உங்களுக்கு கெடுதல் நினைக்க யாராலும் நெருங்கவும் முடியாது. சிறு சிறு பிரச்சனைகளை தூண்டிவிடுகிறவர்கள் எல்லாம் உங்களுடைய தெளிவினை கண்டு தலைதெறிக்க ஓடிவிடுவார்கள். மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெளிவோடு இருந்துவிட்டால் நிச்சயமாக சந்தோஷம் என்பது உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்க வேண்டியது இந்த கருப்பன் என்னுடைய கடமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்ல பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.